ஓகே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோட கண்டினியூட்டி தான் இது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை அரைச்சி நான் வடிகட்டி வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து ஷாம்பு மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம். இப்போ நான் வந்து 3 பேருக்கு நான் வந்து செம்பருத்தி இலையை அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் ஷாம்பு மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஷாம்பு மட்டும் வந்து உங்களுக்கு தேவையான, இப்போ நீங்கள் 3 பேக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பாக்கெட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து நான் 1 பாக்கெட் தான் ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும். எதுக்காக நான் இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வெறுமனே இந்த செம்பருத்தி இலையை அரைச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்கு, இந்த பிசுபிசுப்பு எதுவுமே போகாது. இப்போ வெறும் நீங்கள் செம்பருத்தி இலையை அரைச்சி குளிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். இல்லை ஷாம்பு மட்டும் நான் தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணால் பிடிக்காதுன்றவங்க ஷாம்பு வந்து இதுமே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டும், அந்த ஒரு மாதிரி வந்து பாடி வந்து ஹீட் ஆகும். இது ரெண்டையும் நம்ம கலக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த செம்பருத்தி இலையில் இருக்க அந்த குளுமை வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், முடி கொட்டுறது வந்து கண்டிப்பாக குறையும். அந்த ஷாம்போட வீரியம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன தான் ஹெர்பல் ஷாம்பு வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் அதில் கெமிக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது, கெமிக்கல் அவங்க கலந்துருப்பாங்க. நம்மளால் ஹெர்பல் ஷாம்பு வாங்க முடியல என்னால் அப்படின்றபோது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக முடி வளரும். ஹெர்பல் ஷாம்புவே தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்லேயே நம்ம செம்பருத்தியை அரைச்சி வடிகட்டி அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஷாம்பு கலந்துருக்கோம். இன்றைக்கி நான் செம்பருத்தி பூ பிடிக்கும், நான் அதை அரைச்சிக்கிறேன்னா தாராளமாக அரைச்சிக்கலாம். இதில் நான் வேப்பிலையை அரைச்சி கலந்துக்கிறேன், துளசி அரைச்சி கலந்துனா கண்டிப்பாக அரைச்சி கலந்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் இப்போ வந்து வெறும் செம்பருத்தி இலை மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் போடல. நீங்கள் உங்களுக்கு வந்து செம்பருத்தி இலை கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செடி நட்டு வைங்க. ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இலை வர ஆரம்பிச்சிடும், சூப்பராக தளன்னு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் தாராளமாக ஒரு 4 இலை பறித்து அரைச்சிக்கிட்டாலே போதும். ஒருத்தருக்கு ஒரு 4 இலை போதும். நான் வந்து 3 பேருன்றதுனால எங்களுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்குன்றதுனால நான் வந்து 10 இலை எடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.